டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். ஐக்கிய நாடுகள் நிறுவனத்துக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர பிரதிநிதி ஷவேந்திர சில்வாவின் ராஜதந்திர தகுதிகளை நீக்கிவிடுமாறு 10 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தி கேட்டுள்ளன. ஷவேந்திர சில்வா முன்னாள் இராணுவ தளபதியாவார். அவருக்கு எதிராக யுத்தகால குற்றச்சாட்டுகள் குறித்த ஆதாரங்கள் அதிக அளவில் வெளியாகியிருக்கின்றன. 10 சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கூட்டாக இது குறித்து ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றன. குஜராத் மாநிலம் சர்தார்புர பகுதியில் கடந்த 2002ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரம் தொடர்பான வழக்கில் 31 பேருக்கு மென்சாகாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் ஆயுள்கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடுத்து இடம்பெற்ற கலவரத்தில் சர்தார்புர பகுதியில் 33 பேர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். 73 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவர்களில் 42 பேர் விடுவிக்கப்பட்டனர். கிரேக்க பிரதம மந்திரி ஜார்ஜ் பெப்பாண்ட்ரியோ பதவி விலகினார். புதிய கூட்டணி அரசாங்கம் அதன் வலுவான ஒற்றுமையை வெளிநாடுகளுக்கு வெளிப்படுத்தும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். பாரிய அரசியல் சக்திகள் தமது பலத்தை ஒன்றுபடுத்துகின்றன. இதன் மூலம் நாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எம்மால் எடுக்க முடியுமென்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு வழங்க முடியுமென்று அவர் சொன்னார். பாப்பென்ரியோ தமது பிரியாவிடை உரையொன்றை நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய போது கிரேக்கத்தின் பொருளாதார மீட்சிக்கான ஐரோப்பிய ஒப்பந்தத்தின் விதிகளை மதிப்பதாக கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.